லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல். காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயராக திமுகவை சேர்ந்த மகாலட்சுமி யுவராஜ் அவர்கள் தற்போது பதவி வகித்து வருகிறார். அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் வருகின்ற 29ஆம் தேதி காலையில் நடைபெறும் என மாநகராட்சி ஆணையர் செந்தில்முருகன் அறிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் உள்ளாட்சி தேர்தல் என்பது கடந்த 22ஆம் வருடம் நடைபெற்றது. இந்த மொத்தம் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் 51 வார்டுகள் உள்ளன. இந்த 51 வார்டுகளில் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுகவை சேர்ந்த 32 வார்டுகளும், கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஒரே ஒரு வார்டிலும் மற்றும் எதிர்கட்சியான அதிமுக ஆகிய 9 வார்டுகள், பாமக 2, பாஜக 1 ஆகிய மொத்தம் 51 வார்டுகளில் வெற்றி பெற்றனர். அதிகமான வெற்றி பெற்ற திமுக கூட்டணியை சேர்ந்த மகாலட்சுமி யுவராஜ் என்பவர் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவி வகித்து வந்த நிலையில் தொடர்ச்சியாக மேயருக்கு எதிராக அவருடைய கட்சியை சேர்ந்த மாநகராட்சி உறுப்பினர்களை தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் மாநகராட்சி கூட்டமாக நடைபெறுவது பெரும் சிக்கலாக இருந்து வந்தது. இந்த சூழ்நிலையில் மேயர் மகாலட்சுமி யுவராஜை மாற்ற வேண்டும் என ஆளுங்கட்சி திமுகவை சேர்ந்த 17 உறுப்பினர்கள் மற்றும் அதிமுக சேர்ந்த 9 உறுப்பினர்கள் மற்றும் மற்ற சுயேட்சைகள் என மொத்தம் 33 பேர் காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையர் செந்தில்முருகனும் மாவட்ட ஆட்சியர் மோகனிடமும் இவர்கள் மனு அளித்திருந்தனர். அதாவது மகாலட்சுமி யுவராஜின் நடவடிக்கைகள் எங்கள் மக்களுக்கு எதிராக அமைந்துள்ளது, எங்கள் வார்டுகளுக்கு மாநகராட்சி சார்பாக பணி நடைபெறவில்லை, அதனால் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடமும் மாநகராட்சி ஆணையம் மனு அளித்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் இவர்கள் பொதுவாக ஒரு மாநகராட்சி மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு என்பது 5 3 பங்கு ஆதரவு கவுன்சில் இருக்க வேண்டும். அதன்படி இப்போதுள்ள 51 மாநகராட்சி உறுப்பினர்கள் 33 பேர் ஆதரவு இருக்க வேண்டும். அதன்படி வருகின்ற 29ஆம் தேதி காலை 10 மணி அளவில் இந்த மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைபெறும் என மாநகராட்சி ஆணையர் செந்தில்முருகன் அறிவித்துள்ளார். அப்போது 29ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் இவர் மாநகராட்சி மேயராக உள்ள மகாலட்சுமி யுவராஜ் நீக்க வேண்டும் என்றால் 4 பங்கு கவுன்சிலர் ஆதரவு தேவைப்படுகிறது. அதாவது குறைஞ்ச 40 கவுன்சிலர் ஆதரவு, அதாவது மகாலட்சுமி யுவராஜ் பதவி நீக்கம் செய்ய 40 கவுன்சிலர் ஆதரவு தேவைப்படுகிறது. அப்பொழுது நடைபெறும் வாக்கெடுப்பில் மகாலட்சுமி யுவராஜ் வெற்றி பெறுவாரா அல்லது தோல்வியுறா என்பது அப்போதுதான் தெரிய வரும். பொதுவாக தற்போது ஏற்கனவே நெல்லை மாநகராட்சி மேயர், கோவை மாநகராட்சி மேயர் ஆகியோரை நீக்கப்பட்டுள்ளனர். இந்த சூழலில் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மீது வருகின்ற 29ஆம் தேதி காலை 10 மணி அளவில் நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைபெற உள்ளது.